ராவணனை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட சில அதிசயமான உண்மைகளை இன்று பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ராவணன் ஒரு சிறந்த வீணை வாதகனாக இருந்தான். அவனே ராவணஹத்தா, ஒரு வகை தந்தி வாத்தியம் எனும் இசைக்கருவியை கண்டுபிடித்தான். அவன் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடியபோது கைலாயத்தை அசைத்தான். சிவபெருமான் அவனை அழுத்திய போது அவன் இசையால் மகிழ்ந்து அவனை மன்னித்தான். அவனுக்கு உண்மையில் 10 தலைகள் இருந்ததா? இல்லை. அவன் 4 வேதங்கள் என்ற 6 சாஸ்திரங்களில் முழு அறிவு பெற்றதால் அவனை 10 தலைகளுடன் சித்தரிக்கிறார்கள். வேறொரு கதையின்படி தவம் செய்யும் போது தனது தலையை 10 முறை துண்டித்தான். சிவன் ஒவ்வொரு முறையும் அவனை உயிர்ப்பித்தார். ராவணன் மனைவி மண்டோதரி ஒரு தவளையாக இருந்தவள். பார்வதி தேவி ராவணனை ஏமாற்ற ஒரு தவளையை அழகான பெண்ணாக மாற்றினார். அவளை மணந்த ராவணன் அவள் பார்வதி என்று நினைத்தான். அவன் எழுதிய அர்க்க பிரகாசம் சித்த மருத்துவம் என் ராவண சம்ஹிதை ஜோதிடம் இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. புஷ்பக விமானம் எனும் பறக்கும் வாகனத்தை கட்டியவன் அவனே. இலங்கையில் அவன் ஒரு மருத்துவ மேதை என்று நம்பப்படுகிறது. காகிநாடா, ஆந்திரா அண்ட் கான்பூர், உத்தரப்பிரதேசம் இல்ல ராவணனுக்கு கோவில்கள் உள்ளன. இலங்கையில் அவன் ஒரு பெரிய அரசன் என்று கருதப்படுகிறான். ருமாச்சலா எனும் இடம் இமயமலையின் ஒரு பகுதி என்று நம்பப்படுகிறது. போரில் சாகும் முன் லட்சுமணனிடம் 3 பாடங்கள் சொன்னான். எதிரிகளை குறைத்து மதிப்பிடாதே. வேலைக்காரர்களுடன் நல்லுறவு வைத்துக்கொள். கிரகங்களின் சக்தியை மதி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். கீழே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.